ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அவரைக்காயை வந்து பதப்படுத்தி வச்சிட்டோம்னா வருஷம் ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது அவரைக்காய் அந்த சீசனுக்கு மட்டும் தான் கிடைக்கும். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பிதுக்கு பருப்பு குழம்புன்ட்டு. அந்த வீடியோவை இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், அதை பாருங்கள். அவரைக்காயை இந்த மாதிரி பருப்புலாம் ஃபுல்லாக உளிச்சி இப்படி எடுத்து வச்சாச்சு. நீங்கள் மார்னிங் உளிச்சு வச்சிங்கன்னா அப்போவே தண்ணி ஊற்றி வச்சுருங்க. ஊற்றி வச்சிட்டிங்கன்னா சாயந்தரமாக இது மாதிரி பிதிக்கி எடுத்து வச்சுக்கலாம், ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இல்லை நைட்டு நீங்கள் ஊற வச்சிட்டிங்கன்னா மார்னிங் நீங்கள் எடுத்து பிதிக்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பருப்பு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இந்த மாதிரி பிதிக்கி எடுத்துக்க வேண்டியது தான். நான் ஆல்ரெடி பிதிக்கி இங்கே வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி பிதிக்கி எடுத்து வச்சுட்டு நம்ம வெயிலில் காய வச்சு பதப்படுத்தி எடுத்து வச்சிட்டோம்னா நம்ம வருஷம் ஃபுல்லாகவே இந்த குழம்பை வைக்கலாம். இந்த சீசனுக்கு மட்டும்தான் இந்த குழம்பு வரும், ஆனால் நம்ம இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் பாருங்கள். இந்த மாதிரி தான் ஃபுல்லாக பிதிக்கி எடுத்து வச்சிட்டோம். இந்த குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும், சில பேருக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க இந்த மாதிரி வருஷம் ஃபுல்லாகவே செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். குழம்பு சப்பாத்திக்கு பூரிக்கெலாம் சூப்பராக இருக்கும், இட்லிக்கெலாம் செமையாக இருக்கும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் வீடியோவில். அந்த வீடியோவும் கண்டிப்பாக பாருங்கள், நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். லிங்க்கை நான் அதில் அனுப்பி வைக்கிறேன். இந்த மாதிரி பிதிக்கி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் எப்படி வெயிலில் போட்டு எப்படி நம்ம எடுத்து வச்சுக்கிறதுங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், எப்படி நம்ம இதை பதப்படுத்தி வைக்கிறதுன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. பாருங்கள், நம்ம தண்ணியிலேருந்து பிதிக்கி எடுத்து வச்சிருந்தோம் பருப்பை. அதை இது மாதிரி ஒரு தட்டத்துலையோ இல்லை ஒரு துணியிலையோ நீங்கள் போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா வெயில் அடிக்கிற இடத்துல இந்த மாதிரி வச்சுருங்க. நல்லா காயட்டும். நல்லா காஞ்சதுக்கப்புறம் எந்த அளவுக்கு உங்களுக்கு காயணும், எந்த அளவுக்கு காஞ்சால் உங்களுக்கு ஒரு வருஷம் வரைக்கும் எப்படி உங்களுக்கு இருக்குங்கிறத நான் காட்டுறேன். இன்றைக்கி தான் நாங்கள் வச்சுருக்கோம். நல்லா காஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். இது மாதிரி அகல பிளேட்டில் வச்சுருங்க, இல்லைன்னா ஒரு சின்ன துணியாக இருந்தாலும் சரி, நல்லா பரப்பி வச்சுருங்க. நல்லா காயணும். நல்லா காஞ்ச அளவுக்கு வண்டும் விழாத நம்ம ஒரு வருஷம் இல்லைங்க, ஒரு வருஷத்துக்கு மேலே கூட நம்ம வச்சுருந்து அப்பப்போ தேவைங்கும் போது நம்ம குழம்பு வச்சுக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நான் சொன்ன மாதிரி தட்டத்தில் காய போட்டோம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி துணியில் காய போட்டு வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இது நல்லா காஞ்சிருக்கு ஓரளவுக்கு. ஆனால் இன்னும் நல்லா காயணும். தினமுமே வெயில் அடிக்கும் போது இந்த மாதிரி காய வச்சு எடுத்து வச்சுக்கணும். இப்போ புதுசாக இது பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இப்போ பிதிக்கி எடுத்துகிட்டு இங்கே காய போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் காய வச்சு நல்லா எடுத்து வச்சுட்டு பாக்ஸில் போட்டு நல்லா மூடி எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வருஷத்துக்கு மேலேயே தாங்கும். நம்ம நிறைய குழம்பு வச்சுக்கலாம் இந்த பருப்பில். இந்த சீசனுக்கு தானே இது வரும், ஆனால் நம்ம வச்சுக்கிட்டே இருக்கலாம். பாருங்கள், இது ஓரளவுக்கு காஞ்சிச்சு. ஆனால் இன்னும் நல்லா காயணும். காஞ்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்தளவுக்கு காயணும் பருப்பு. நான் இந்தளவுக்கு காஞ்சால் தான் ஒரு வருஷம் வரைக்கும் நல்லா தாங்கும், வண்டு விழுகாமையும் இருக்கும். இந்த மாதிரி பாக்ஸில் நீங்கள் பாருங்கள், காய வச்சு நான் ஆல்ரெடி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி பாக்ஸில் நல்லா தண்ணி படாத மாதிரி நல்லா மூடி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எடுத்து வச்சிட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு தாங்கும். இன்னும் காஞ்சிட்ருக்கு. இந்த மாதிரி ஃபுல்லாகவே நாங்கள் எடுத்து வச்சுக்குவோம், வருஷத்துக்கு மேலேயே வரும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பதப்படுத்தி நீங்களும் வச்சுக்கோங்க. தேங்க்யூ.